அவன் இறையச்சத்தை வச்சு முடிவெடுக்கணும். திருமணத்துக்கு 2 செலவு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்னு மகரு, இன்னொன்னு வலிமா. மகரை அள்ளி கொடுத்துரு, வலிமாவை ரொம்ப குறைச்சு பண்ணிக்க, அப்பதான் பரக்கத்து கிடைக்கும் அப்படின்னாங்க. மகரை அள்ளி கொடுத்துட்டு வலிமாவை குறைச்சு பண்ற மாதிரி ஒரு நபி வழி திருமணத்தை நம்ம சமுதாயத்துல காட்டிருங்க பாப்போம். ஒண்ணு இருக்காது. மகர் எவ்வளவு கொடுப்பான்? 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 1 லட்சம் வச்சுங்க. வலிமாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்? 3 லட்சம் ரூபாய். இது நபி வழியா நரக வழியா? யோசிச்சு பாருங்க. ஒரு நபி வழியை நான் ஏத்துக்கிறதா இருந்தா மகர் அள்ளி கொடுக்கணும். ஒருத்தன் சொல்றான் நான் 1.5 லட்சம் ரூபாய் மகர் கொடுத்தங்க, ஒரு 4,000-3,000 ரூபாய்க்கு தான் வலிமாவை போட்டேங்கிறான். ஓரளவு வருது, இன்னும் குறைக்க பார்க்கணும். இப்ப இந்த செலவை ரொம்ப 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 குறைச்சு கொடுங்க வலிமாவுக்கு அப்படின்னாங்களா ரசூலுல்லாஹ். இது சமுதாயத்துல திருமணம் என்றால் அது ஒரு எளிய நடைமுறை, அது ஒரு வணக்க வழிபாடு. அதுல தன்னுடைய செல்வத்தினுடைய அளவை காட்டக்கூடாது, பகட்ட காட்டக்கூடாது, பிரமிப்பை காட்டக்கூடாது. இப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எத்தனையோ காரணங்களுக்காக சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ற பதில் என்ன தெரியுமா? உறவுக்காரங்களுக்கு சோறு போடணும்ல, எல்லா சொந்தத்தையும் கூப்பிடணும்ல அப்படிமா. திடீர்னு வீட்டுல அஜி பெருநாள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறதா முடிவெடுத்துட்டாங்க. எல்லாரும் வீட்டுல மண்டபம் பிடிப்பான, அவன் பிடிக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவாங்க? வீட்டிலேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கல்ல. இது ஒரு விருந்து, ஒரு வேலை தானே. அதையும் ரொம்ப எளிமையா செய்யத்தான மார்க்கம் சொல்லி இருக்கு. நபிகளாரை, உயிரை விட மேலான நபிகளாரை கூட கூப்பிடாத திருமணம் தானே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பண்ணாரு. அது மாதிரி எளிமையா பண்றதுக்கு மக்களை குறைக்கணும், உறவோட நிறுத்தணும். வீட்டுல பண்ணிட்டு வீட்டுல விருந்து கொடுத்துட்டு போங்க. யாரு கேட்கிறா? இவங்க என்ன பண்றாங்க? மண்டபத்தை பிடிக்கிறாங்க. அந்த மண்டபத்துல போய் இப்ப கலந்துக்கிறதா வேணாமா? மண்டபத்துல போய் இப்ப சோறு சாப்பிடறதா வேணாமா? இப்ப மண்டபத்துல போய் யாராவது போய் கலந்து இந்த திருமணத்தை ஊக்கப்படுத்தினீங்கன்னா சமுதாயத்துல எளிமையான திருமணம் அடி வாங்கிரும், சுன்னத்து மௌத்தா போயிரும், கெட்ட வழிமுறை உருவெடுத்துரும். ஒருத்தன் அவன் வசதிக்கு ஒரு 1000 பேர் கூடுற மண்டபம் பிடிப்பான், இன்னொருத்தன் இதே காப்பி அடிச்சு 5000 பேர் கூடுற மண்டபத்தை பிடிப்பான். காலத்திற்கு கடைசியில ஆடம்பர திருமணத்தின் பெயரால் கெட்ட வழிமுறை சமுதாயத்தில் உருவாக்குவதற்கு ஜமாத்தார்கள் ஒத்துழைக்க கூடாது. ஒரு 50 பேர் கொண்ட ஒரு மண்டபத்தை பிடிச்சிருக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப எளிமையா தான் தெரியுது. எனக்கு இறையச்சத்தோட பார்த்தா இதை விட எளிமைன்னு சொல்ல முடியாது, அதனால நான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு நீ முடிவெடுத்துக்க. உனக்காச்சு மறுமையில் நீ போய் நிக்கிற இடத்துக்காச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுட்டோம். இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த விருந்துல கலந்துக்கிறதுல, பெரிய பெரிய மண்டபங்கள்ல போய் கலந்துக்கிறதுல நாம போய் சோறு திங்கிறதா இருந்தா இந்த கொள்கைக்காக வேண்டி பிடிவாதத்தோடு ஒதுங்கிறது சிறந்ததா அல்லது சாப்பிட்டுட்டு வர்றது சிறந்ததா? ஒருத்தன் ஒதுங்கி நிக்கிறான் பாருங்க, ஒதுங்கி நிக்கிறதா முன்னோடியுடைய அழகு. அழகான அளவுகோல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நன்மைக்கும் தீமைக்கும் என்ன விளக்கம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மைனா ஒரு செயலை செஞ்சுட்டு இதை 4 பேர்ட்ட சொல்லணும்னு கூட நினைப்ப. தீமைனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நினைப்ப. இதான் தீமை. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு பெருமையா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒருத்தர் போறாரு பாருங்க, இந்த ஊர்லயே இவர் தான் முதல்ல வரதட்சணை ஒழிப்பு கல்யாணத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்? அது நன்மைங்கிறனால சொல்ல தூணுது. நம்மளை தூண்டுறது எப்படி? அது நன்மைங்கிறனால. இப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெரிய அருள். நேற்று மதியம் கடுமையான பசி, கூப்பிட்டாங்க ஒரு சோத்துக்கு. எவ்வளவு பேர் மண்டபங்கிறீர, மூக்கு முடிக்க 1.5 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். ஒருத்தன் சொல்லுவான் வெக்கம் மானம் சூடு, சொல்ல மாட்டான். ஏன்? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கணும். ஏங்க நீங்களா போய் சாப்பிட்டிய, ஏன் தப்பு நடந்துச்சா அப்படிம்பா. ஏன்? அவனுக்கே உறுத்தி இருக்குது. நான் கேட்கிறேன், உறுத்திட்டா ஏன் போய் சாப்பிடணும்? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற விஷயத்துல, தர்கா வணக்கத்து விஷயத்துல, தட்டு தகடு தாயத்து விஷயத்துல, மதுகப பின்பற்ற விஷயத்துல எல்லாத்தையும் உடைச்செடுக்கிறோம்ல. நீங்க என்ன குர்ஆனை சொன்னாலும் சரி, அவன் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான். இவங்க 1000 பேசுவாங்க, கொடுத்த நிமிஷம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிச்சிருவான். நம்ம கொள்கையை நிறுத்தி போகிற ஒரே ஒரு இடம் எது? இந்த ஏகத்துவவாதிகள் அவ்வளவு பேருடைய கொள்கையும் கேவலப்பட்டு சின்னாபின்னமாகிற ஒரே ஒரு இடம் திருமணம் தான். இவன் திருமணம் பண்ணும்போது கண்டதை வாங்கிறான், இல்ல கொடுத்துறான், அல்லது எதிரியாவது போய் கலந்துறான். அதோட ஈமான் ஃபால்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்னங்க தௌஹீது சொல்லி புண்ணியம்? ஒரு ஏகத்துவவாதின்னு சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் உள்ள பொண்ணை தேர்ந்தெடுக்கணும். இவன் எப்படி போய் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான்? அழகா பார்த்து தேர்ந்தெடுக்கிறான். கொள்கை எதுவுமே இல்லை. அவன் இத்தனை நாளா குர்ஆனை சொல்லி என்ன புண்ணியம்? இத்தனை நாளா தௌஹீது ஷிர்க பிரிச்சு பேசி என்ன புண்ணியம்? அதன் வழியில் நடந்து என்ன புண்ணியம்? ஒண்ணு இல்ல. இதை மனசுல வைத்துக் கொண்டு
நம்ம எல்லோருடைய பயணம் எப்படி இருக்கணும்? நான் ஒருவர்கிட்ட எதிர்ப்பை காட்டுவது ஒரே ஒரு இடம் தான். அவர் நம்மளை எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிற இடம் ஒன்னே ஒண்ணு, என்னது? சோறு தான். வேற எங்கேயுமே அந்த எதிர்ப்பு தெரியாது, அவன்கிட்ட பதியாது. இவங்க ஏன் வரல, இவங்க ஏன் வர மறுத்தாங்க, அது பெரிய பிரச்சனை ஆகணும், இஷ்யூ ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரச்சல வச்சுக்கல, ஒளிச்சு வச்சுக்கல, உடைச்சு சொன்னாங்க. நீங்க வேற நாங்க வேற உடைச்சு சொன்னாங்க. நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு? உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எங்களிடம் அல்லாஹ்வின் வேதம் இருக்கிறது, நபிகளாரின் போதனை இருக்கிறது, இதை வைத்துத்தான் நாங்கள் சட்டமேற்றுவோம். இதுக்கு மாற்று கருத்து அது இது என்று யாராவது கருத்து பேச முன்வந்தால் எந்த மனிதனுடைய சொல்லை நாங்கள் மதிக்க மாட்டோம். 2 பேர் தான், வேற யாரா இருந்தாலும் சரி அதை தூக்கி எறிந்து போய்விடுவோம்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வீறு கொண்டு நின்றது போல அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு பெருநாள் திடல் அப்படி எந்திரிச்சு நிக்கிறாரு. யாரை பிடிக்கிறதுக்கு? மர்வான்ங்கிற மன்னரை பிடிக்கிறாரு, பிடிச்சு இழுக்கிறாரு. எதுக்கு? அவர் பெருநாள்ல போய் முதல்ல பயான் பண்ண போறேங்கிறாரு. அந்த மன்னரை பிடிச்சு இழுக்கிறாரு. ஏன் பாருங்க, எதுக்கு போய் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மர்வான்கிறவர் சொல்றாரு, மக்களை கொஞ்சம் அனுசரிப்போம், முதல்ல தொழுகு வச்சுட்டு அப்புறம் பயான் பண்ணா எல்லாம் ஓடி போயிடுவாங்க, முதல்ல பயான பண்ணி பேசி எல்லாம் முடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தொலை வச்சிருவோம் அப்படிங்கிறார் அவரு. அப்ப அபூ சயீதுல் குத்ரி எல்லாம் சொன்னாங்க, இது ரசூல்லா காட்டியிருந்த வழி இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழி என்ன? ஜும்மாவுலதான் முதல்ல பயான், அப்புறம் தொழுக. பெருநாள்ல முதல்ல தொழுக, அப்புறம் தான் பயான். உட்கார், முதல்ல இழுத்து போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஏன்? நபி வழிக்கு மாற்றமா தான் யாரையும் நம்ம அங்கீகரிக்க முடியாதுன்னாங்க. இது போன்ற உறுதி நம்மள்ட்ட இருக்கணும். எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக என்ன செய்தார்கள்? கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டு மண்டைய 2 கூறாக அறுத்தார்கள். ஈமான் பறிபோகல நாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து ரசூலுல்லாஹ் நமக்கு அழகான முறையில் சொல்லாங்களே இந்த செய்தி. ஒருத்தனை வேதனை செய்யறதுல உச்சகட்டம் இந்த கழுத்து வரைக்கும் புதைக்கப்படுறதுங்க. சும்மா ஒருத்தனை அந்தரத்துல தொங்க விட்டு கழுத்தறுத்தாலும் கூட வலிய வேகமா வெளியேற்றுவான், வேதனையை வெளியேற்றுவான், கைய உதறி காலை உதறி உடம்ப கூட உதறி வெளியேற்றுவான். ஆனால் எதையுமே உதற முடியாத அளவிற்கு, திணறி போகிற அளவிற்கு கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டா தலையில சூடு வச்சாலும் அப்படி அலற முடியாது, கத்ததான் முடியும். மண்டை கபால 2ஆ போகுது. அப்ப கூட ஈமான் தெளிவா இருந்துச்சா இல்லையா? அதை எதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? உயிரே போனாலும் பரவாயில்லன்னு துச்சமா மதிக்க வேண்டிய மார்க்கத்துல எனக்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தை பேணி நடப்பதில், தூதரின் சொல்லை பேணி நடப்பதில், உலகத்துல எவன் குறுக்க வந்தாலும் சரி, எது குறுக்க வந்தாலும் சரி, அதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், பிடிவாதத்தோட இருப்பேன் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அல்லாஹ்வுடைய படை, இல்லாட்டி ஷைத்தானுடைய படை. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நன்மையான விஷயத்தை சொல்வதற்காக, நன்மையான கொள்கையை, சரியான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, தெளிவான விஷயத்துல காம்ப்ரமைஸ் இல்லைன்னு போல்டா உடைப்பதற்காக பிடிவாதம் என்கின்ற பண்பை நாம் கடைபிடித்தால் அது நற்பண்பாக அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த கொள்கைக்காக வேண்டிய வாழ்ந்து, கொள்கைக்காக வேண்டிய மரணிக்கின்ற சமுதாயமாக வல்ல ரஹ்மான்